அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ட்ரேட்ஸ். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஓவராலாக என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நாளைக்கு என்ன நடக்க பாசிபிள் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். நம்ம கிளியராக நேற்றே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் கீழே உடைக்கிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது. அதனால் யாரும் பையில் இருக்காதீங்க அப்படிங்கிற நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தோம். நேற்று வீடியோவை போய் பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க, செக் பண்ணிங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத. ஏன்னா மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஒரு லோயர் வந்தால் தான் அடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட்டு ப்ரீவியஸ் லோவான அந்த நம்ம டார்கெட்டான 23,800 ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சு. இன்னொரு 40 பாயிண்ட் தான். மேபி நாளைக்கு மார்னிங்கில் ஓப்பனிங்லேயே அந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா அங்கேருந்து ரிவர்சல் கொடுத்து மேலே ஏறத்துக்கான பாசிபிள் இருக்குது. நம்ம அதைத்தான் நம்ம மார்னிங் ரிப்போர்ட்டில் கிளியராக சொல்லியிருந்தோம். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 30 பாயிண்ட் டவுனில் இருக்குது. அதே தான் நம்ம மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்கோம். நியூட்ரலாக ஓப்பன் ஆனாலும் ஆஃப்டர் ஓப்பனிங் பாசிபிள் டு கம் லோயர் சைடு கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நோ பெருசாக ஒன்று மேஜராக அப்டேட் இல்லை. நேற்று ரிப்போர்ட்டுக்கு யாரும் பை சைடு இருக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். எனி டைம் மார்க்கெட் வில் பிரேக் த லோயர் சைட், ஸோ பி காசஸ் டு ட்ரேட், டோன்ட் பி இன் பை சைடு அப்படிங்கிற மாதிரி கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம் மார்னிங் ரிப்போர்ட்லேயே. கீழே வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் வருங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்கோம் பாருங்கள். 24,000 வரும். அதை பிரேக் பண்ணால் 23,800. நம்ம 2 டார்கெட்டையுமே இன்றைக்கி அச்சீவ் பண்ணிருச்சு. ஸோ இப்போ என்ன சொல்கிறோம்னா, இனிமேல் இந்த இடத்துல ஷார்ட் போகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த லோயரை பிரேக் பண்ணுதான்னு வெயிட் பண்ணுங்கள். பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தர் வீக் ஆகும் மார்க்கெட்டு. அப்படி சப்போஸ் இந்த பிரேக் ஆகலை அப்படின்னா அது என்ன, மார்க்கெட் என்ன ஆகும், ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்து திருப்பி மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு சைடு வேஸில் தான் போயிட்டுருக்குது. நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி 23,800 24,530 அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டு ஃப்ளோட் ஆகிட்டுருக்குறான். ஸோ இந்த இடத்துல யாரும் ஷார்ட் போகாதீங்க. இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள். ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா பை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பண்ண வேண்டியது அதுதான். யாரும் அவசரப்பட்டு இந்த இடத்துல ஷார்ட் போகாதீங்க. அதைத்தான் நம்ம கிளியராக நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி நமக்கு டெலிகிராமில் சம் இஷ்யூஸ்னால டெலிகிராம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் நம்ம ப்ரீமியம் குரூப் வாட்ஸ்அப்பில் தான் வச்சுருக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம கிளியராக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். அப்போக்கப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:45 என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள். முக்காலுக்கு இந்த இடம் ஆல்மோஸ்ட்டு இந்த இடத்துல மார்க்கெட் இன்னும் டீப் ஃபால் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. மார்க்கெட் ரேஞ்சு பார்த்திங்கன்னா 12:45 கரெக்டாக 24,000 இருந்தான். ஸோ இன்னும் டீப் ஃபாலாக நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. யாரும் பை சைடில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரீ சேனல்லே சொல்லியிருக்கோம், நம்ம ப்ரீமியம் குரூப்லேயும் சொல்லிட்டோம். ஒரு சிஇ வச்சுருந்தோம். அந்த சிஇ வெளியே வர சொல்லிட்டோம். நம்ம ஆக்சுவலாக ஃபெடரல் பேங்க் சிஇ தான் வச்சுருந்தோம். ஸோ இந்த மார்க்கெட் டீப் ஃபால் இருக்குங்கிற காரணத்தினால அந்த சிஇ வெளியே வந்துடுங்க, அதை வச்சுருந்தோம்னா இன்னும் பெரிய லாஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால அதை வெளியே வர சொல்லிட்டோம். பொசிஷனல் கால் ஒன்று ஆட் பண்ண சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக நம்ம கொடுத்தோம் பை பண்ண சொல்லி. நம்ம கொடுத்ததுலேருந்து மேலே ஏறினாங்க, 20 ரூபா ஏறிச்சு. ஏறிட்டு திருப்பி நம்ம இன்னும் ஃபர்தராக பெரிய ஃபால் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் ஸ்டாப் லாஸை அடிச்சுட்டு 67 ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தோம். அந்த ஸ்டாப் லாஸை அடிச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா க்ளோஸ் வச்சது 130 கிட்ட போய் க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் மார்க்கெட்டு டவுனில் போயிருக்கு. இன்றைக்கி ஓவராலாக பார்த்திங்கன்னா சேஃப் ட்ரேடருக்கு ஒரு 1,337 ரூபாயும், ரெஸ்ட் ட்ரேடருக்கு ஒரு 5,337 ரூபாய் லாஸ் புக் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஸோ இப்போ நாளைக்கு என்ன நடக்க பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருவோம். நாளைக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த 23,800 பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான். இந்த இடத்துல சப்போஸ் இந்த இடத்துல கொஞ்சம் இறங்கினாலும் இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் கண்டிங் மாதிரி அடிச்சுட்டு திருப்பி
ரிவர்சல் கொடுத்து மேலே போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஷார்ட் போகிறதுக்கான நேரம் கிடையாது. இது வந்து பை பண்ணுறதுக்கான நேரம் தான். ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா பை பண்ணிக்கோங்க. பை பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். பை பண்ணிங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்காம பை பண்ணிடாதீங்க. ஷார்ட்டில் கீழே இறங்குச்சுன்னா இன்னும் டீப் ஃபால் இருக்கும். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பை பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து இறங்குச்சுன்னா எங்கே இறங்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்கணும். பார்ப்போம். இங்கேருந்து பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த ட்ரெண்டை என்கிட்ட வந்துடும். அது பார்த்தீங்கன்னா 23,500 கிட்ட வந்துடும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. சைடு வேஸ்லேயே தான் ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. எப்போ வேணாலும் மேலே உடைச்சி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பேங்க் நிஃப்டி. இந்த 52,350 பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த டார்கெட்டான 54,400 கிட்ட சாலிடாக ஏறிடும் பேங்க் நிஃப்டி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு வந்து அந்த சைடு வேஸ்லேயே தான் ஃப்ளோட் ஆகிட்டுருக்குறான் பேங்க் நிஃப்டியும். பேங்க் நிஃப்டியும் இங்கே வந்து கொஞ்சம் ஷார்ட் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் நிஃப்டி பாசிட்டிவாக திரும்பிச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் பாசிட்டிவாக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியோட ஷார்ப்பாக ஏறினான்னா, ஏன்னா பேங்க் நிஃப்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான் நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப. அதனால் இந்த இடத்துல வந்து ஷார்ட் அவாய்ட் பண்ணுங்கள். ஷார்ட் அவாய்ட் பண்ணிட்டு பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுங்கள். இதுதான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கான அப்டேட்டு. இது மாதிரி உங்களுக்கு டெய்லி மார்க்கெட் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்போக்கப்போ உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆகும். நீங்கள் உடனே நம்ம வீடியோவை பார்க்க முடியும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் எக்ஸாக்டாக நடக்குது மார்க்கெட்டில். உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம்.